சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீம்லாய் வித்மகே கலகஸ்தாயி தீமிகே தன்னோ வாராகி பிரசோதயா. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவு, மிதுன ராசியில் பிறந்த நண்பர்கள், வாழ்க்கையில எல்லாருக்கும் நான் உதவி பண்றேன், நான் முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் நல்லவனாவே இருக்கேன், ஆனா எனக்கு மட்டும் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது, அநியாயம் பண்றவங்க, அக்கிரம் பண்றவங்க, கெட்டவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கே அப்படின்னு நீங்க ஏங்கி தவிச்சிட்டு இருக்கீங்களா? காலம் உங்களுக்கு உண்டான காலமாக மாறப்போகிறதுங்க. மாறும் விதி. சனி பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டுல மிக முக்கியமா 3 விஷயம் மாறப்போகுது. நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கும் நல்லது நடக்க போகுது. மிக முக்கியமா சஞ்சித கர்மாவனுடைய பலங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அது என்னன்றதை இன்றைய பதில பார்த்துருவோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் ஏற்கனவே குரு பயிற்சி பலங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறைத்தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்பதான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, சனி பகவானுடைய வக்ரம் விதிக்கு காரக கிரகம். அதாவது நாம செய்யற பாவ புண்ணியத்திற்கு ஏற்பதான் நமக்கு எதிர்காலத்துல நல்லதும் கெட்டதும் நடக்கும் இல்லையா? அப்படித்தான் போன ஜென்மத்துல இருந்து இந்த ஜென்மத்துக்கு வரைக்கும் நடந்துட்டு வருது. அப்படிப்பட்ட அந்த கர்ம பலனை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது சனி பகவான். விதிக்கு காரகம் என்பதும் சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி உங்களுடைய மிதுனத்திற்கு 10ஆம் வீடான மீனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அந்த 10ஆம் வீடும் கர்மஸ்தானம். அப்ப கர்ம பலனை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா செய்த பாவ புண்ணியங்களும் சரி, நீங்க முந்தைய காலகட்டத்தில் அல்லது முந்தைய பிறவியில செய்த பாவ புண்ணியங்களும் சரி, அல்லது இளம் வயதில் நீங்க செய்த பாவ புண்ணியங்களும் சரி, இப்போ உங்களுக்கு பலனை கொடுக்கும். சரிங்களா? அது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்? மிக முக்கியமா ஜூலை 27ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் வக்ரம் அடைகிறார். வக்ரம்னா ஒரு கிரகம் பின்னோக்கி பயணிச்சு போகுது. அப்போ பின்னோக்கி பயணிச்சு போகக்கூடிய சனி பகவான் எந்தெந்த காரியத்தில் எந்தெந்த விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தை கொடுத்தாரோ அதுல இருந்துலாம் தப்பிக்கிறதுக்கு வழியையும் காட்டி கொடுக்க போறாரு. பிரச்சனையை கொடுத்தவர் அவரே தீர்வையும் கொடுக்க போறாரு. சரிங்களா? சோ அப்படிப்பட்ட விஷயம் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை, அதாவது ஜூலை 27 டிசம்பர் 11ஆம் தேதி வரை சனியோட வக்ர காலகட்டம் கிட்டத்தட்ட 138 நாட்கள் வக்ரமா இருக்க போறாரு. அப்போ விதியின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான வக்ரமா இருக்குந்தா நிச்சயம் பெருமளவு கெடுபலம் நடக்காமல் இருக்கும். மிக முக்கியமா உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி கடகராசிக்கு போய் பெருச்செறிஞ்சு உச்சமடைவார். அதாவது சனி வக்ரத்துக்கு முன்னாடியே குரு பயிற்சி நடந்துரும். அந்த குரு உங்களுக்கு சாதகமா இருக்கிறாரு குடும்பஸ்தானத்துல. அப்போ மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல மிக முக்கியமா 3 விஷயம் மாறப்போகுதுங்க. கண்டிப்பா. சோ கர்ம பலனால், அதாவது பாவ தோஷங்களால், ஏதோ ஒரு தோஷம் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு தடை இருக்கு, முன்னோர்கள் செய்த பாவமா இருக்கலாம், சாபமா இருக்கலாம். அதனால உங்களுடைய குடும்பத்துல ஒரு வாரிசுன்னு ஒண்ணு கிடைக்காமலே போச்சு. நிறைய குழந்தை பாக்கியத்துக்கு நீங்களும் ட்ரை பண்ணிட்டீங்க, அது கிடைக்காமலே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த சனி வக்ர காலகட்டத்தில் கர்ம பலன் அடியோடு மாறுது. நிச்சயம் பாவ தோஷங்கள் நீங்குது. நீங்க செய்த புண்ணியத்தாலும் தவத்தாலும் தான தர்மங்களாலும் பூஜைகளாலும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வரத்தை கொடுக்கும், குழந்தை வரத்தை கொடுக்கும். ஸோ பொன்னான தருணம் இது. ஸோ இந்த 130 நாட்கள் கண்டிப்பா கவனத்தோடு நீங்க முயற்சி பண்ணி கண்டிப்பா கிடைக்கும். இது மட்டும் இல்லாம உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும். பிள்ளைகளால ஒரு மன நிம்மதி இல்லை, பிள்ளைகளை நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க, பிள்ளைகளுடைய உடல்நிலையும் சரியில்லை. இப்படி உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுவும் இப்ப சரியாகும். ஓகேங்களா? அது கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2வது விஷயம், கண்டிப்பா எவ்வளவோ நான் ஓடி ஓடி உழைச்சி நான் ஒரு பணங்காசு சேர்த்திருக்கேங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, நான் கஷ்டப்பட்டு ஒரு நகை இதெல்லாம் சேர்த்து வச்சேன், அதை திருடிட்டாங்க அல்லது அடமானத்துக்கு போயிடுச்சு. அப்படி உங்களுடைய உழைப்பு பணமாகவோ பொருளாகவோ சொத்தாகவோ அடுத்தவங்ககிட்ட மாட்டிக்கு இன்னைக்கு உங்ககிட்ட வரமாட்டேங்குது. ஸோ உங்ககிட்ட திருப்பி கொடுக்கறதுலையும் தடை இருக்கு. இப்படி பணம் மற்றும் பொருள் சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும். உங்களுக்கு நியாயமான முறையில கிடைக்க வேண்டிய உங்களுடைய பணம், நகை, சொத்து, பங்கு கிடைக்கும். அடமானத்துல போன தங்க நகையை மீட்டெடுக்க முடியும். அது மட்டுமல்லாது வரவேண்டிய பணம், ஒரு இன்சூரன்ஸ் பணமா இருக்கலாம், பிஎஃப் பணமா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சம்பள பாக்கியா இருக்கலாம், தொழில் ரீதியாக வர வேண்டிய பழைய லாப பணமாக இருக்கலாம். இப்படி வரவேண்டிய நீங்க எதிர்பார்த்தது
கண்டிப்பா இந்த வருடம் கிடைக்கும் இந்த 138 நாட்கள்ல. ஏன்னா தனக்காரகன் குரு 2ல உச்சம். அப்போ பணம் வரக்கூடிய விஷயத்துல பிரச்சனை இருந்தா, அது வேலை தொழில் சார்ந்திருந்தா, அதுக்கு உண்டான முயற்சி நீங்க ஏற்கனவே போட்டு இருந்தா அது இப்ப கிடைக்கும். ஓகேங்களா? 3வது விஷயம், நிச்சயமா மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த திருமண தடை விலகுதுங்க. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகுதுங்க. நிச்சயமா கண்கலங்க இனிமே நீங்க தேவையில்லைங்க. திருமண வாழ்க்கையில போராட தேவையில்லைங்க. நிச்சயமா திருமண வாழ்க்கையை திருத்தி எழுதுறதுக்கும் திருத்தி கொடுக்கறதுக்கும் இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பா இருக்கு. அது கண்டிப்பா குரு பகவானாக உங்களுக்கு இருக்கும். மற்றும் இந்த குரு பகவான் மற்றும் சனிவனுடைய வக்ரம், இந்த ரெண்டுமே உங்களுக்கு சூப்பரா இருக்க போதுங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதனால கர்ம பலன் தீர்ந்து திருமண யோகத்தை அனுபவிக்க போறீங்க. வாழ்க்கை துணையோடு சந்தோஷமா இருக்க போறீங்க. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாக போகுது. மிதுன ராசிக்காரங்க நிச்சயம் நிம்மதியா இருக்கலாம். நீங்க தனியா இருக்கிறேன், வாழ்க்கையில விரக்தி இருக்குது, யாரையும் நம்ப முடியல, இப்படிப்பட்ட குழப்பம் பயம் இனி வேண்டாம். அந்த பயத்தை சனியோட வக்ரம் நீக்குது. சரிங்களா? அப்ப கர்ம பலன்களால் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய தோஷங்கள் பாவங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்க இந்த 138 நாட்கள். சரிங்களா? இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமா திருமணம், குழந்தை பாக்கியம், பண வருவாய் என 3 நல்ல விதத்துல உங்களுக்கு கிடைக்கும். அது மாறும். சரிங்களா? இதுல சஞ்சித கர்மா, நீங்க செய்த பாவ புண்ணியங்கள், நீங்க செய்த தான தர்மங்கள், பூஜை புனஸ்காரங்கள், இந்த பிரிவில் மட்டுமல்ல போன பிரிவிலும் செஞ்ச பலன்களை கொடுப்பதால் சஞ்சித கர்மா பலன்கள். அப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில சனி பகவான் 10ல் வக்ரம் அடைகிறார். அந்த சனிவன் எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி? உங்களுடைய மிதுனத்திற்கு 8ஆம் வீடான மகரத்திற்கு 9ஆம் வீடான கும்பத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர். அப்போ 8க்கும் 9க்கும் உரியவன் 10ல் வக்ரம் அடைந்திருக்கிறார். அப்போ என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குமா? வாழ்க்கை துணையின் மூலமாக கிடைக்க வேண்டிய பணமோ பொருளோ சொத்தோ, அல்லது பிடிக்காத நபரை நாங்க கல்யாணம் முடிச்சிட்டோம்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு விடுதலையோ விவாகரத்தோ போன்ற விஷயங்கள் கிடைக்கும். ஸோ திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மறைமுகமான வரவுகள் அல்லது உறவுகள் மூலமாக சில நன்மைகளும் சில நிம்மதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர்த்துக்கு வெளிநாடு யோகம் அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடான வேலை, சமூக சொண்டு சேவை சர்வீஸ் போன்ற டிபார்ட்மெண்ட்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏதேனும் ஒரு வகையில் மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய பணியை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்து போய் படிக்கக்கூடிய யோகமும், பாட்டி தாத்தா வீட்டில இருந்து படிக்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பா ஏற்படும். கண்டிப்பா பேலன்ஸ் படிப்பு ஏதோ ஒன்று பேலன்ஸ் வச்சிருக்கீங்க, அரியர் வச்சிருக்கீங்க, ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்க, அதை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்க. சரிங்களா? அது கண்டிப்பா நீங்க போட்ட எஃபர்ட் மூலமா அது கிடைக்கும். அடுத்து 9ஆம் வீடு கும்பத்திற்கும் அதிபதி அதே சனிதான். அவர் 10ல் வக்ரம் அடைந்தார். அப்பா அம்மா பார்த்த வேலை தொழிலால ஒரு பிரச்சனை, அப்பா அம்மா சேர்த்து வச்ச ஒரு கடனால ஒரு பிரச்சனை, அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்துனால ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அவங்க சேர்த்து வச்ச அல்லது அவங்க கொடுத்த சொத்துல ஒரு பிரச்சனை வில்லங்கங்கள் இருக்கு அப்படின்னு தாய் தந்தையர் மூலமாக ஏற்பட்ட சொத்துக்கள் அல்லது அதன் மூலமாக ஏற்பட்ட வேலை தொழில் போன்றவற்றில் ஏதோ பிரச்சனை போயிடும். அந்த பிரச்சனை சரியாகும். அதுக்கு வாய்ப்புகள் உண்டு. போன பிரிவில் செய்த புண்ணியங்கள் இப்போ வேலை பார்க்க ஆரம்பிக்கும், பாவங்கள் நீங்க ஆரம்பிக்கும். மேலும் அந்த 9ஆம் இட கும்பத்துல ராகுவான் வந்திருக்கிறார். ஸோ கண்டிப்பா கொடுக்கின்ற இடத்தில் ராகு இருப்பதால் போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு பெருமளவு நன்மையை கொடுக்கும். குறிப்பிட்டு பெரிய பெரிய அதிகார பதவி அந்தஸ்தில் இருக்கக்கூடியவருடைய பழக்க வழக்கம் கிடைத்து அல்லது அந்த அதிகார பதவி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட மிதுனராசியில் பிறந்த பெண்களுக்கு சூப்பரா இருக்குதுங்க. நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன நிம்மதி, சுதந்திரம், விடுதலையை கொடுக்குது இந்த சனி வக்ர காலகட்டங்கள். யாருடைய பிடியிலும் நீங்க இருக்க தேவையில்லை, யாருக்கிட்டே நீங்க அடிமையா இருக்க தேவையில்லை, யாரையும் பணத்துக்காக டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. சுதந்திரமாக உரிமையோடு வாழ்வதற்குண்டான வழிவகைகளை இந்த சனிவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. படிக்கும் பெண்களுக்கும் சரி, வேலை பார்க்கும் பெண்களுக்கும் சரி, கண்டிப்பா நிரந்தரமான ஒரு சம்பள உயர்வை ஏற்படுத்தி கொடுக்குது. ஒரு வேலை வாய்ப்பு பெற்று தருது. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியை ஏற்றி வைக்க போது இந்த சனிவானுடைய வக்ர காலகட்டங்கள். சரிங்களா? இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமா ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு தானம் அல்லது உடை தானம், வஸ்திரம்லாம் வாங்கி கொடுங்க. அது பெரிதளவு நன்மை பயக்கும். அதே போல மிக முக்கியமாக கோயில்கள்ல, ஆலயங்கள் அல்லது பள்ளிக்கூடங்கள்ல மரக்கன்றுகளை தானமாக கொடுத்து நட்டு வைங்க. ஸோ அது கொஞ்சம் பெரிய அளவு உங்களுக்கு பரிகாரமாக உங்களுக்கு தவறாமல் அந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்ற நம்பர் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட பெல் ஐக்கான சொல்லி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செஞ்சு அப்போ நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.